இந்தியாலேயே சூடான பிசினஸ் தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான ஆட்சி எவனுக்குலாம் வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளர் நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்ல, வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே. ஒருவேளை இதுதான் உண்மையா இருக்குமோ என்னமோ. பெரியார் மண், பெரியார் மண் கோடாதரி வந்தோம். இது என் மண், தமிழ் மண். எங்களுக்கு பெரியார் மண் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான் எங்களுக்கு. ஒரு டைம்ல பெரியார தூக்கி வச்சு பேசினாரு, இப்ப பெரியார ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கிறாரு. பெரியாரையும் ஏத்துக்களையோ அவனை நம்பாது. எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரையும் எவன் நம்பலையோ அவன் இந்திய மண்ணுக்கு சொந்தமில்லாதவன். அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள். கீழே பேசிட்டு இருக்கிற ஒரு பேர் பழனி பாபா. எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன், பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ, அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்பு. அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நம்பாத. இதை இளைஞர்களே இன்று நான் கணித்து சொல்லுகிறேன். பழனி பாபாங்கிற புரட்சியாளர் அவனை முஸ்லீம் துலுக்கு என்ன அவன் நாடா, அவனை ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லு. யாரு? நம்ம ஐயா ஒரு போக்கு சமூக சீர்திருத்தவாதி நம்ம ஐயா ஈவேரா தான். இந்த RSS காரன் கூட எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போய் சொன்னான், இவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிடுறாப்ல. நம்மள கேட்கிறாப்ல, இது அவன் நாடா, அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது இருக்கட்டும், உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? நீ யாரு முதல்ல? தந்தை பெரியாரும் இல்ல, பழனி பாபாவும் இல்ல. ஆள் இல்லங்கிறதுக்காக என்னென்ன பேசுறாரு பாருங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையோ அவனை நம்பாது. எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும். அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இந்த கீழே ஒரு பழனி பாபாங்கிற ஒரு பேசுறத நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதை ஏத்துக்கிறவங்க தான் உண்மையான நல்ல அரசியலை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அம்பேத்கரை பற்றியும் பெரியாரையும் எவன் நம்பலையோ அவன் இந்திய மண்ணுக்கு சொந்தமில்லாதவன். அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள். எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன், பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ, அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்பு. அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நம்பாத. இதை இளைஞர்களே இன்று நான் கணித்து சொல்லுகிறேன். பெரியார் படிக்க சொன்னாரு, நீ படிச்சுட்ட. பெரியார் 10 பேர் கூட படுக்க சொன்னாரு, நீ படுத்தையா? பெரியார் கருப்பையை அகற்ற சொன்னாரு, நீ அகற்றனையான்னு கேக்குறான். அதாவது பெரியார் ஏன் கருப்பையை அகற்ற சொன்னாரு இந்த மாதிரிலாம் கேட்டது. ஏதோ இந்த கீழே ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு பாத்தீங்களா ஒரு கிழவாடி, அந்த ஆள் தான் இந்த மாதிரிலாம் கேவலமா பேசியிருக்கிறான். அதுக்கு ரிப்ளை கொடுத்து இந்த பிரதர் பேசியிருக்கிறாரு. நாய்களுக்கு எந்த நாய்க்குமே தெரியாது. அதாவது தெரிஞ்சாலும் தன்னுடைய நொண்ணன் சொல்றதை இங்க சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கிழட்டு பையன் சொல்றான். அண்ணன் வேற யாரும் இல்ல, NTK. நான் சொல்றேங்க, பெரியார் எதற்காக கருப்பை அகற்ற சொன்னார்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் 12 இருந்து 15 குழந்தை பெற்றுக்குவாங்க. ஏன்னா அப்ப இருந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா பெண்களை ஒரு காமத்துக்காக தான், அதாவது சொன்னா செக்ஸுக்காக தான் அதிகமா பயன்படுத்திருக்காங்க. குழந்தை பெற்றும் இயந்திரமா பயன்படுத்திருக்காங்க. அப்ப பெண்கள் விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் குழந்தைகளை பெற்றுக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம போய் கேட்பாங்க, யாராவது கேட்பாங்க, ஏமா பப்பாளி அரைச்சு குடிச்சிருக்கலாம்ல அப்படின்னா, அதற்கு அந்த பாட்டி சொல்ற கருத்து என்னவா இருக்கும்னா, நான் பப்பாளி அரைச்சு கொடுத்தேன், அதுக்கப்புறம் பிறந்தவன் தான் இந்த பையன், இன்னொரு பையனை காமிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதையெல்லாம் பார்த்துதான் பெரியார் ரொம்ப கோபப்பட்டு எப்படி இப்படி பண்றாங்க, அதனால எத்தனை சிக்கல் வந்துச்சு தெரியுங்களா? பெண்களுக்கு அந்த கருப்பையுடைய தசை இதாயிருங்க. அப்ப அப்படி தசை இதாச்சுன்னா அந்த பெண்களால எந்திரிச்சு நடக்க முடியாது, கருப்பை வெளியில வந்துடும். படுத்துட்டே அந்த ஏதாவது இரும்புனா கூட அந்த மலமோ மூத்திரமோ அப்படியே லீக் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுங்க. அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டா பெண்கள் பிள்ளை வெட்டும் இயந்திரம் இல்லை, பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. பெரியார் இதற்காக தான் அந்த கரண்டியை தூக்கி போட்டு வாங்கன்னு சொன்னாரு. ஆனா இந்த நாய்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சாலும் இதை ஒரு தப்பான வழியில தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா இந்த நாய்களை எல்லாம் நம்ம நாகரீக வழியா ரொம்ப மரியாதையா விமர்சிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இந்த நாய்களை எல்லாம் நம்ம இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாதான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். பிரதர் அளவுக்கு நமக்கு பேச வராது, ஆனா அருமையா பேசியிருக்கிறாரு. அவர் பேசினது எல்லாமே உண்மை, கரெக்ட். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.